கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு புனித வெள்ளி. நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை நாம் தியானிக்கக்கூடிய நாள். நம் ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கோதா என்கின்ற மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை பின்தொடர்ந்து ஏராளமான மக்கள் நடந்தாங்க. ஆண்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள், நிறைய ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருந்தாங்க. பயத்தாலும் கலக்கத்தாலும் ஆண்கள் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்தாலும் பெண்களால் அந்த கொடூரமான காட்சிகளை பார்த்து அமைதியாக இருக்க முடியல. அவர்கள் கதறி புலம்பி அழுதார்கள் என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை கவனித்த நம் ஆண்டவர் இயேசு அந்த பெண்களை நோக்கி பார்த்து, எருசலேம் மகளிரே, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்களுடைய நாட்டுக்காக அழுங்க என்று சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இன்றைய நாளுக்கான சிந்தனை, நம் ஆண்டவரின் இயேசுவின் இந்த அகோரமான பாடுகளுக்கு காரணமாய் இருந்த அல்லது அமைந்த நமது பாவங்களை குறித்து நாம் அழுததுண்டா? நாம் நமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையா அல்லது சாபத்தையா, எதனை பின்வைத்து போகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். நிரந்தரமான அழிவை நோக்கி தீவிரமாக சென்று கொண்டிருக்கும் நம் நாட்டு மக்களுக்காக நாம் அழுது ஜெபித்ததுண்டா? சிந்திப்போம். God bless you.